ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சூப்பரான முட்டை பெட்டிஸ் தான் செய்ய போறோம். என்ன டெய்லி புட்டு சோறு போர் அடிச்சிட்டு நண்பர்களே, அதனால இன்னைக்கு முட்டை பெட்டிஸுக்கு வந்தாச்சு. என்ன ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா, சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ மாசி சம்பல், கூனி சம்பல், நெத்தலி சம்பல், கறி பவுடர், சரக்குத்தூள், அரைச்சகரித்தூள், கோப்பித்தூள், முட்டமா அப்படி நிறைய பொருட்கள் இருக்கு. மறக்காம நாங்க தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்ப வாங்க கடகடன்னு முட்டை பெட்டிஸுக்கு முதல் மாவு குளிச்சு வைப்போமா? வாங்க. அங்க காகம் கத்திக்க நிக்குது. இன்றைக்கு மீன்கள் ஒன்றுமே இல்லை. நோ நோ நோ, இன்றைக்கு பெட்டிஸ் மட்டும்தான். ஓகே, வாங்க கடகடன்னு செய்யலாம். எல்லாம் கழுவியாச்சு நண்பர்களே. மொட்டை மாடியெல்லாம் கழுவி நல்லா சில்லுண்டு காய விட்டுருக்கு பாத்தீங்களா? இனி வாங்க கடகடன்னு செய்யலாம். பேட்டிஸுக்கு மாவை குழைப்போம். எடுத்துருக்குன்னு பாருங்க. இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதுக்கு உப்பு சேர்ப்போம் தேவையான அளவுக்கு. உப்பு விலை குறைஞ்சிட்டா நண்பர்களே. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா உப்பு சரியான விலையா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான். கலந்து விட்டுட்டு நீ இதோட பட்டர் சேர்க்க போறேன். பட்டர் நல்லா இறுக்கமாக இருக்கதான் யோசனையாக இருக்குது நண்பர்களே. இப்படி வலிச்சு போடுவோமே என்ன. ஏண்டா ஃப்ரிட்ஜிலேருந்து இது முன்னாடியே எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வைக்க இல்லை, ஆனால் பரவாயில்ல, அது குழைக்க சரியாக இருக்குமே. இப்போ பட்டர் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விடுவோம். உப்பு பட்டர் எல்லாம் முண்டு சேர நல்லா இப்படி கலந்து விடுவோம். இப்படி கலந்தோம்னா அது எடுபட்டுரும். குழைக்க அப்படியே கூழ் இறங்கிடும். நீங்க முன்னாடியே கூழ் எடுத்து வச்சு குழைங்க. நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நண்பர்களே. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பட்டர் எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்க ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டியது. ஒரேடியா விடாம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்செடுப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. பார்த்தீங்களா? சூப்பரா குழைச்சாச்சு. இனி இது இப்படியே எதிர்க்கிறதுக்கும் அதுக்குள்ள நாங்க கறிக்கு ரெடி பண்ணுவோம். ஷாப்பா, குழைச்சி களைச்சி போயிட்டேன் நண்பர்களே. இப்போ சட்டியை வைப்போம். சூடாட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமா கடுகு சேர்ப்போம். கடுகு கொஞ்சம் பொரியட்டுக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் பட்டி வச்சிருக்கேன், இந்த மாதிரி குட்டி குட்டியா சேர்ப்பேன். இதோட உள்ளியே இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு அப்படி இந்த மாதிரி உள்ளி கொஞ்சம் லைட்டா பொரிய விட்டுட்டு இனி பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நல்லா வதங்கி வரட்டுக்கும். கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்தா வெங்காயம் டக்குன்னு வதங்குமென்னு சொல்லுவீங்க நன்றி, அதால கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வருது வெங்காயம் எல்லாம். இப்படி வதங்கி வரைக்கும் நீ கேரட்டை சேர்ப்பேன். கேரட்டை துருவி வச்சிருக்கிறேன், ஒரு கேரட் எடுத்து அதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்துடுவோம்.
தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த கரட்ல இருக்க தண்ணி தன்மை இருக்கு தானே, அதுலயே லைட்டா வதங்கி வரட்டுக்கும். பாருங்க கரட் எல்லாம் நல்லா வதங்கி வருது இந்த மாதிரி பாத்தீங்களா. இனி வந்து பாருங்க எல்லாரையும் வரிசையா எடுத்து வச்சாச்சு. இது வந்து கரம் மசாலா ஒரு கொஞ்சம், இதோட மிளகு தூள், இதோட மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இங்கால உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரிச்சு இப்படி மசிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். ஏற்கனவே முதல்ல சேர்த்துருக்கிறேன், இப்பயும் கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடும். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் கேரட் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துடணும். இப்போ பாருங்க சூப்பரா கறி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இனி வந்து நாங்க கறியை இறக்குவோம். ஓ ஓகே, இப்போ கறி ரெடி. இனி பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க பேட்டிஸை தேய்ச்சி எடுக்க வேண்டியான். சரியா, இப்போ நாங்க பேட்டிஸை ரெடி பண்ணுவோமா. வாங்க, இதில் கொஞ்சமா மாவை தூவிச்சு இங்கே பாருங்க குழச்சி வச்சிருக்கிற மாவுல கொஞ்சத்தை எடுத்து இந்த மாதிரி மாவுல தோச்சு தேய்ப்பேன். இதில் கொஞ்சமா எண்ணெய் பூசி விடுவோம் இந்த பேட்டிஸ் வச்சுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டாமல் வடிவாக வரும். அதால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் வச்சுட்டு இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறி ஒரு பக்கம் கறியை வச்சுட்டு இங்கே முட்டை வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த பக்கம் இப்படி முட்டையை வச்சுட்டு இப்படி மூடி ஓ சரிங்களா. இந்த மாதிரி இதில் ரேக்கு கொஞ்சமாக மாவை தூவி விட்டுட்டு அப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு ரெடி பண்ணி எடுப்போம். கறி, அதுக்கு பிறகு முட்டை, இப்படியே வைக்க அமர்த்தி பார்த்தீங்களா. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு வரேனா. எண்ணெயை வச்சாச்சு பட்டிஸ் பொரிக்கிறதுக்கு சூடாட்டுக்கும். இங்கே பாருங்க பட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. நேரத்துக்கு செஞ்சுதான் நான் லேட் ஆயிட்டு ஒரு சின்ன ஒரு வேலையால என்ன எனக்கு கடகடாண்டு பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் சூடானோன்னு எண்ணெய் சூடாயிட்டு எனக்கு பொரிச்சு எடுப்பேன். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்ல தான் விட்டுருக்குறேன், ஆக கூட்ட இல்லை. காணுமே இஞ்சாலை ஒன்று போடலை காணும் ஏண்டா இது இஞ்சாலை இப்போ நாங்கள் திருப்பி வந்தானே அப்போ கஷ்டம். பாருங்க போட்டாச்சு. பொரியட்டுக்கும் திருப்பி விடுவோம் பிரேக்கில்.
இப்ப பாருங்க பட்டிஸ் பொரி பண்ணிட்டே நீ எடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிருக்குமா பாருங்க. பொரிச்சிட்டு காட்டுறோம். ஓகே நண்பர்களே, நாங்க சாப்பிட போறோம். சோஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது தம்பி. பாருங்க பேட்டிஸ், சூப்பரான முட்டை பேட்டிஸ். ஓடி வாங்க முட்டை பேட்டிஸ். சோஸ் இருக்குது மற்றதுல பெரிய கேன்ல. ஓகே, இங்க பாருங்க கோப்பி, சுடச்சுட கோப்பி. வாங்க சாப்பிடலாம் காத்தாட மொட்டை மாடியில இருந்து. பாருங்க சாப்பிடுவோம் வாங்க நண்பர்களே. இங்க பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு இல்லையா? சாப்பிடுவோம் வாங்க. இத வந்து இப்படி சோஸ்ல தொட்டுட்டு சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுங்க. எப்படி சூப்பரா இருக்கும். சாப்பிடு பார்த்து சொல்லுங்க பாபம். சுரேது அவ்வளவு வேண்டா. ஆஹா அப்படி இருக்கு. வேற லெவல். எனக்கு ஒரு சூட்டுப்புண் போட்டு அதான் சூட்டுப்புண் சுடுமா பாருங்க நண்பர்களே. சூட்டுப்புண் போட்டு சூட்டுப்புண் சுடுது. வேற லெவல். அனுப்பி வைக்கலாமே வேற போட்டு சாப்பிடுறோம். அப்படி சொல்லிட்டு நேரத்துக்கே முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் வேலை உண்டு. பாத்தீங்களா புறா தெரியுது நண்பர்களே. எத்தனை அம்பரையான்னு சொல்லுங்க பாப்போம். 3 அம்பரையா? சரியா? அதான் எத்தனை அம்பரையா இருந்து. வேற லெவலா இருக்கு நண்பர்களே. இதோட பாத்தீங்கன்னா பிளேன் கோபி வருதுண்ணா. சுடுது. நீங்க கோபி குடிச்சிட்டீங்க. வந்தோடனே இவர் வந்தோடனே டீ குடிச்சிட்டார். கோபி களைப்புல வந்தோடனே குடிச்சிருக்கேன். இல்ல கட்டுல வந்து குடிக்கிறது. சுடுது. நான் கல்லீரும் செம்மையா இருக்கு நண்பர்களே. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாத்தீங்களா? செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முட்டையெல்லாம் அப்படி செம்மையா இருக்கு. பாத்தீங்களா? வேற லெவலா இருக்கு நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டாடா. எப்படி இருக்கு இப்படி சொல்லுங்க நீங்களும். சூப்பரா இருக்கு. 100 100க்கு 100. ஓகே ஓகே. அப்ப நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுவா.